அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2026ல நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து ஃபுல்லாக கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 2 வருஷமாக இருக்குது. இது 3வது வருஷம் அடி எடுத்து வைக்குது. ஸோ இந்த 2 வருஷத்தில் நிறைய பேருக்கு மானிட்டைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2026ல ரொம்ப பெஸ்ட்டான கேட்டகரி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக 2026ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரி நான் பெஸ்ட்டான கேட்டகரின்னு சொல்லுவேன். அண்டு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிற கேட்டகரி. நிறைய பேருக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நிறைய மனநிலை குழம்பி போயிருக்கு. பிகாஸ் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுட்டு லாங் வீடியோ போட்டேன், எனக்கு வந்து நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து YT ஸ்டுடியோ டேஷ்போர்டில் காட்டுது, ஆனால் ஏர்னிங் பேஜில் காட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஷார்ட்ஸ் போட்டாலுமே அதில் வர வாட்சிங் ஹவர்ஸ் நமக்கு கிடையாது. அதே போல் ஷார்ட்ஸ் மூலம் நமக்கு நிறைய வாட்சிங் ஹவர்ஸ் வர மாதிரி தெரியும். ஷார்ட்ஸ் மூலம் நமக்கு அதிக ரெவன்யூ கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய சேனலை லாங் வீடியோ போட்டு க்ரியேட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் க்ரியேட்டராக ஆகாதீங்க. நான் ஏன் ஷார்ட்ஸ் க்ரியேட்டராக ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் மிக்ஸ் மேட்சாக வீடியோ போடாதீங்க. உங்களுக்கு 2 மானிட்டைசேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஷார்ட்ஸ் வேறு, லாங் வீடியோ வேறு. நீங்கள் பெரும்பாலும் லாங் வீடியோவில் மானிட்டைசேஷன் வாங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். கொஞ்சமாக வியூஸ் பண்ணாலுமே லாங் வீடியோவில் இருந்து தான் அதிக ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். எப்பவுமே பெரும்பாலும் லாங் வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு தான் அதிக பணம். இப்போது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நமக்கு அதிக சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அது வந்து அமௌண்ட்டும் கிடையாது. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஓவரால் ஒரே நைட்டில் கூட நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஹிட் அடிச்சதுன்னா, ஒரு வீடியோ 10 நிமிஷம் ஓடிச்சுன்னா அதில் 10 நிமிஷமும் உங்களுடைய அடையாளம் ஐடென்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு உங்கள் குரல், உங்கள் ஃபேஸ், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மக்கள் மனதில் பதியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நான் சொல்கிற ஒரு சில கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். நானும் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். இந்த ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா பல விதமாக நம்ம சொல்லலாம். கிட்ஸ் ஸ்டோரி, ரொமான்ஸ் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, ஈவல் ஸ்டோரி, பெட் டைம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் ஸ்டோரி, இந்த மாதிரி பல விதமாக நம்ம ஸ்டோரிஸை பிரிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெகுலராக 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோவை க்ரியேட் பண்ணி அதுக்குண்டான இமேஜ் எல்லாம் எடுத்து தம்ப்நெயில் மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் கண்டிப்பாக 3 மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா இந்த சேனலுக்கு நான் அப்படி தான் ஒரு செட் ஆஃப் வீடியோவை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணேன். நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் செட் ஆஃப் வீடியோவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அடுத்து ஒரு வீடியோ டைம் எடுக்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். ஆனால் நீங்கள் போக போக பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஸோ நீங்கள் புதிய யூடியூப்பர் உள்ளே வரும் பொழுது பேக்கப்பில் வீடியோஸை வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டோரி டெல்லிங் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னும் சில கண்டென்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2026க்கான பெஸ்ட்டான கேட்டகரின்னு நான் சொல்லுவேன். அண்ட் பெஸ்ட்டான அமௌண்ட் வர கேட்டகரின்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் தாங்க எல்லாருமே தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? தப்பானா டிஎன்பிஎஸ்சி வருதா அதை பற்றி போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வருதா அதை பற்றி போடுறாங்க. அப்படி நீங்கள் போடக்கூடாது. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் கிளாஸ் எடுங்க. எப்போவுமே கிளாஸ் எடுத்தால் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த சேனல் போல் இந்த சேனலில் நான் கிளாஸ் தான் எடுக்கிறேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் கம்மி தான். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து யாரெல்லாம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம சேனலை பார்ப்பாங்க. ஸோ ஆனால் இது எப்பவுமே பார்த்திங்கன்னா வர்த்தபிள் சேனல். அண்ட் பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ்க்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் வியூஸ் பண்ணாலும் ஏர்னிங்ஸ் வந்துடும். 1000 வியூஸ் போனால் 103 ரூபா கிடைக்குதுங்க எனக்கு, சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 4000 வியூஸ் பண்ணவே 400 ரூபாய் கிடைச்சிடும். ஸோ வியூஸ் தான் போகலே தவிர ஏர்னிங்ஸ்க்கு பெஸ்ட்டான சேனல் நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாக மொபைல் ரிவ்யூ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் நிறைய போடுங்க. ரிவ்யூஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கான வீடியோஸ் வந்து லைக் பண்ணுறாங்க மக்கள், நிறையவே லைக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா
என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் 8946014557. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன், இந்த நியூஸ் சேனலை யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க எவர் கிரீன் தாங்க. அடுத்து நானே ஒரு நியூஸ் சேனல் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க்ரைம் சீனு, ரேப் சீனு, மர்டர் சீனு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் சீனு, இதெல்லாம் வந்து ஃபாலிமா நியூஸில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த க்ரைம் ஸ்டோரியெல்லாம் ரொம்ப நல்லாவே போகுதுங்க. நியூஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் அந்த சேனலை நான் ஆரம்பிக்க போகிறேன். கீப் ஃபாலோயிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டிவேஷ்னலாக ஸ்டோரி போட்டாலும் நல்லாவே வியூஸ் போகும், சரிங்களா? ஆனால் எப்பவுமே நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனல் வந்து செம்மையாக க்ரோத் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமிங் சேனலும் அப்படிதாங்க. இந்த கேமிங் சேனல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய வியூஸ் போகும், பட் எல்லாரும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. கேமிங் தெரிஞ்சால் கேமிங் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டெய்லி விளாக், இது கூட செம்மையான ஒரு விஷயம், சரிங்களா? என்னென்னா டெய்லி விளாகில் ஃபேஸ் காட்டி ரியல் கண்டென்ட்டை கொடுங்க. சினிமா சாங்கை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரியலாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் கொடுங்க, சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2026க்கான யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுவது எப்படி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு A to Z நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அண்டு ஜஸ்ட் 200 தாங்க. ஒரு கன்சல்டேஷன் 2026க்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் பே பண்ணிவிட்டு யூடியூப் எப்படி செயல்படுது, காப்பிரைட் வருமா, ஸ்ட்ரைக் வருமா, மானிட்டைசேஷன் பாலிசி என்ன, இதெல்லாம் ஜஸ்ட் 200ல் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ சேனலுக்காக செலவு பண்ணுறோம், ஜஸ்ட் 200 செலவு பண்ணுறதுனால நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு சரியான கேட்டகரி கிடைக்கும், சரியான தெளிவு கிடைக்கும், சரியான காப்பிரைட் மியூசிக் எங்கேருந்து எடுக்கலாம் அது எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பருக்கு உடனே கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?